குறள் கூறும் அறம். இல்வாழ்க்கையின் அறம் யாதென பார்த்து வருகிறோம். சீதை லங்கையில் அசோகவனத்திலும், ராமன் ரிஷிமுக பர்வதத்திலும் இல்லறம் கூறும் அறத்தினை தங்களால் முழுமையாக செய்ய முடியாமைய எண்ணி வருந்துவதை நேற்றைய பதிவில் கண்ட நாம் இன்று மற்றுமொரு காட்சியை துவாரகையில் காணுவோம். வறுமையில் உழன்ற சுதாமா என்ற பெயர் கொண்ட குச்சேலர் கண்ணனை பார்க்க துவாரகைக்கு வருகிறார். இளமை கால நண்பர்கள் இவர்கள். குச்சேலரை வரவேற்று பல வகையாக உபசரிக்கிறார் கண்ணன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக குச்சேலரை உபசரிக்கின்றனர். ருக்மிணி தேவியே அவருக்கு விசிறுகிறாள். கண்ணனும் குச்சேலரும் இரவெல்லாம் பழைய கதைகளை பேசி மகிழ்கிறார்கள். இருவருமே இல்லறத்தை நல்லறமாக நடத்துபவர்கள்தான். குச்சேலர் வறுமையில் வாட தன் குழந்தைகளுக்காகவும் தன் மனைவியின் வற்புறுத்தலுக்காகவும் உதவி கேட்டு கண்ணனிடம் வந்தவர். ஆனால் கேட்க மனம் இடம் கொடுக்கவில்லை. நெடுநாளைய நண்பரை பார்த்த களிப்பில் கொண்டு வந்த அவலை கொடுக்க தயங்குகிறார். கண்ணனோ அச்சிறு பொருளை பெரும் மகிழ்வோடு கேட்டு வாங்கி உண்டு அவரை அனுகரிக்கிறார். இல்லத்தார்க்கு இல்லாதவர்க்கு நல் நிலையில் இருக்கும் இல்வாழ்வான் துணையாக இருக்க வேண்டுமென்றோ? குச்சேலரின் உண்மை பக்திக்கு பரமன் மகிழ்ந்ததால் இன்றும் குருவாயூரில் மார்கழி மாதம் குச்சேலர் தினம் கொண்டாடப்பெறுகிறது. குச்சேலர் கிருஷ்ணனை தரிசிக்க அவள் கொண்டு சென்ற நாள் அது. நாராயணத்தில் நம்பூதிரி குருவாயூரப்பனை பார்த்து, சாந்தீபனி முனிவரின் ஆசிரமத்தில் நீங்கள் குருகுலவாசம் இருந்தபோது குச்சேலர் என்ற அந்தணரும் மிகுந்த பண்போடு இல்லறத்தை காத்து கொண்டே பொருளின் மீது ஆசை இல்லாமல் உமது அருளின் மீது மட்டுமே நாட்டமுடையவராக இருந்தார் அல்லவா என்று கேட்க, பரமனும் தலையாட்டி ஆம் என்பது போல் பதில் அளித்தாராம். மற்றும் ஒரு நிகழ்வு. முன்னொரு சமயம் குருவாயூர் ஒரு மூதாட்டி இருந்தாள். அவள் கண்ணனின் உன்னதமான பக்தை. ஒரு நாள் தரிசனம் முடித்து வீட்டுக்கு செல்லும்போது பெரும் காற்றுடன் கனமழை பெய்ய இருட்டில் தட்டு தடுமாறி அவள் நடக்க ஒரு சிறு பையன் தோன்றி மூதாட்டியின் கரம் பிடித்து அவளின் குடிசையில் கொண்டு போய் விடுகிறான். தன் பெயர் கோபாலன் என்று தெரிவிக்கிறான். மூதாட்டிக்கு அந்த சிறு பையனுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆனால் அவளிடம் ஒன்றும் இல்லை. அதை புரிந்து கொண்ட அந்த குழந்தை பாட்டியை நோக்கி, பாட்டியே என்று அழகாக அழைத்து, நீ கட்டியிருக்கும் சிவப்பு கலர் புடவையிலிருந்து ஒரு சிறு பகுதியை கிழித்து எனக்கு கௌபீனமாக கொடு, நான் கட்டிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று தரும்படி கேட்டு பெற்று கொண்டு செல்கிறான். அடுத்த நாள் காலை நிர்மாலய தரிசனத்திற்காக குருவாயூரப்பனின் சன்னதியின் கதவுகளை திறந்தபோது மூர்த்திக்கு சிவப்பு வர்ண கௌபீனம் கட்டியிருப்பதைக் கண்டு அனைவரும் அதிசயிக்கின்றனர். முதல் நாள் நன்கு அலங்காரம் செய்யப்பட்ட கண்ணன் இப்போது எப்படி கௌபீனத்தோடு காட்சியளிக்கிறான் என வியப்படைந்தார்கள். தரிசனத்திற்கு வந்த அந்த மூதாட்டிக்கு புரிந்தது. முதல் நாள் வந்தது இவனே, தன்னை கோபாலன் என்று அறிமுகப்படுத்தி கொண்டதும் இவனே. நடந்த அனைத்தையும் மற்றவர்களுக்கு விளக்குகிறாள் அவள். அன்பு காட்டியதால் அன்பு பொழிபவன் கண்ணன். இல்லறம் துறவரம் இரண்டிற்கும் தேவை அன்பும் அறமும். இப்படி அன்பும் அறனும் சேர்ந்திருப்பதே இல்வாழ்க்கையின் பண்பும் பயனுமாகும் என்ற அறம் இவ்விடம் பேசப்படுகிறது. ஜெய் ஸ்ரீ ராமானுஜா.